சில அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு முன்னர் அவர்களின் ஜாதகத்தை பெற்று அதில் பொருத்தம் இருந்தால் மட்டுமே சீட் தருவார்கள் என கூறப்படுவது உண்டு. அதேபோல் சின்னத்திரையில் வாய்ப்பு வழங்க 15 ஆண்டுகளுக்கு மேல் நடித்து வரும் நடிகை ஒருவரிடம் ஜாதகம் கேட்டது பெரும் பேசுபொருளாகி உள்ளது. சமூக ஊடகங்களில் அதிக ரசிகர்களை கொண்டவர்களுக்கு நடிப்பு திறன் கொண்டவர்களை விட சில சமயங்களில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தொலைக்காட்சி நடிகையும் பிரபல ரியாலிட்டி ஷோ கண்டஸ்டுமான நடிகை ஃபலக் நாஸ் பகீர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். 2010ஆம் ஆண்டு சின்னத்திரை மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கிய நடிகை ஃபலக் நாஸ் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்கள், ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டு பிரபலமானார். இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் இருந்து தொடர் ஒன்றில் நடிப்பதற்காக ஃபலக் நாஸுக்கு அழைப்பு வந்துள்ளது. அப்போது நடிகையிடம் ஆடிஷன் வருவதற்கு முன்னர் அவரது ஜாதகத்தை கேட்டுள்ளனர். இதை கேட்டு அதிர்ந்து போன நடிகை, ஜாதகம் எதற்கு என்று கேட்டுள்ளார். ஜாதகம் கொடுத்தால்தான் வாய்ப்பு என தெரிவித்துள்ளனர். கோபமடைந்த நடிகை, தனது திறமைக்கு இல்லாத வாய்ப்பு ஜாதகத்தால் கிடைக்கிறது என்றால் அது தனக்கு தேவையில்லை என புறக்கணித்துள்ளார். ஜாதகம் கேட்டது தொடர்பாக இன்ஸ்டாவில் நடிகை ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் முன்பெல்லாம் தங்கள் துறையில் உள்ள திறமை மற்றும் நடிப்பு திறன்களின் அடிப்படையிலேயே வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும், அதன் பிறகு இன்ஸ்டா ஃபாலோயர்களை வைத்து வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும், இப்போதோ பிறந்த நேரம், நாள், நட்சத்திரம், ஜாதகம் என கேட்பதாக கூறியுள்ளார். இறுதியாக வேறு வழியின்றி நடிகை தனது ஜாதகத்தை கொடுத்ததாக தெரிகிறது. சின்னத்திரையில் வாய்ப்பு வழங்க தயாரிப்பு நிறுவனம் நடிகையிடம் ஜாதகம் கேட்ட தகவல் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.